ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தாய். அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோவிலிருந்து நாம இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம் முதல் பகுதி அதுல வந்துட்டோம். அதோட 12வது சிந்தனை சூத்திரங்கள் 12வது இது வாசிச்சுட்டு இருக்கோம். இதோட புதிய போது அதுல கடைசியில இந்த 12 முடியும் போது ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. The Friday classes which took place in the ashram playground and here and with them the first section of the mother's commentaries. So mother இது ஃப்ரைடேஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. இத்தனை நாள் இருந்த ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு இது சரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு சந்தேகம் இல்ல என்னோட பிளஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது இன்னைக்கு. சோ அத காலையில பார்க்கும்போது அது மகிழ்ச்சியாக இருந்தது. சோ இந்த 12வது தாட் அதை படிச்சுட்டு அப்புறமா இதை கண்டினியூ பண்ணலாம். They proved to me by convincing reasons that God did not exist, and I believed them. Afterwards, I saw God, for He came and embraced me. And now, which am I to believe? The reasonings of others or my own experience? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய 3 பைத்தியங்களை பத்தி வசந்தம்மா காருண்யா எல்லாம் வாசிச்சாங்க. அதுல முதல் பைத்தியமே அதான், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னாக்க இஃப் ஹி இஸ் ரியலி எக்ஸிஸ்ட் then there must be some way to see him. அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருந்தாரு. அதையே தான் இப்ப இதுலயும் நம்ம படிக்கிறோம். எல்லாமே இது மாதிரி இன்னைக்கு என்னவோ ஒரு பெரிய பிளஸிங்ஸோட ஒண்ணு சேர்ந்து வருது போல இருக்கு. ஆச்சரியமா இருந்தது. நான் இன்னைக்கு முருகப்பன் கிட்ட இருந்து இது வந்திருந்தது. பட் இப்ப இதை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாம் எவ்வளவு எல்லாம் ஒத்து வருது நம்முடைய ஸ்டடீஸ்க்கும் இந்த நாளுக்கும். அப்புறம் அவருடைய எக்ஸாக்டா அது என்ன படிக்கிறோமோ அதையே இன்னைக்கு நாம அதை கண்டினியூ பண்றோம். சோ யாராவது வாசிக்கிறீங்களா? விட்ட இடத்துல இருந்து எங்க இருந்து வாசிக்கணும்னு சொல்லிருங்க. டு புட் இன் டு பிராக்டிஸ் அதுல இருந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மா வாசிக்கிறீங்களா? மீனாட்சி அம்மா இருக்காங்களா? வாசிங்கம்மா. படிக்கிறேன்மா. படிங்க. To put into practice அதுல இருந்து வாசிங்க. 2 பேரா வாசிங்க. சரிங்கம்மா. To put into practice, the little you know is the best way to learn more. It is the most powerful means of advancing on the way. A little bit of really sincere practice. For example, not to do something that you know must not be done. When you have seen a weakness, a disability in your being, you must not allow it to happen again. When, if only for a moment, you have had the vision of what you must be, in an ardent aspiration, you must never forget to become that. Some people are always complaining about their disabilities, but that doesn't lead you very far. If once you have truly seen your weaknesses and truly, sincerely understood, seen that you must not be like that, that's the end of complaining. Then there is the daily effort, the building up of the will, the vigilance of every moment. You must never allow a recognized mistake to renew itself. To err through ignorance, to err through unconsciousness is obviously very unfortunate, but it can be put right. Whereas to go on making the same mistake, knowing that it must not be made, is an act of cowardice which we must not permit ourselves. To say, oh, human nature is like this. Oh, we are in the inconscience. Oh, we are in the ignorance.
All this is laziness and weakness. And behind this laziness and weakness, there is a huge bad will there. Thank you. எஸ், தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மேடம். வாசிங்கம்மா. சிலர் எப்பொழுதும் தங்களுடைய இயலாமையை பற்றி குறைபட்டு கொண்டிருப்பார்கள். அதனால் பயனில்லை. ஒரு தரம் சரியானபடி உன்னுடைய பலவீனங்களை கண்டுகொண்டு அப்படி இருக்கக்கூடாது என்று நேர்மையாக உண்மையாக உணர்ந்து கொண்ட பின் குறைபட்டு கொள்ளுதல் நின்றுவிட வேண்டும். அதன் பின் ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டிய முயற்சி உன்னுடைய சித்த உறுதியை வளர்த்து கொள்ளுதல், ஒவ்வொரு கணமும் விழிப்புடன் இருத்தல், பிழை என்று கண்ட ஒன்று மீண்டும் நிகழ நீ அனுமதிக்க கூடாது. அறியாமையால் தவறு செய்தல், உணர்வின்மையால் தவறு செய்தல் மிகவும் வருத்தத்தக்கது என்பது வெளிப்படை. ஆனால் அதை திருத்திக் கொள்ள முடியும். ஆனால் செய்யக்கூடாது என்று தெரிந்தே அதை பிழை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது கோழைத்தனமாகும். அதற்கு நாம் இடமளிக்க கூடாது. ஓ, மனித இயற்கை இப்படி இருக்கிறது. ஓ, நாம் உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். ஓ, நாம் அஞ்ஞானத்தில் வாழ்கிறோம் என்றால் சாக்கு சொல்வது மந்த குணம், பலவீனம். இந்த மந்த குணத்திற்கும் பலவீனத்திற்கும் பின்னால் ஒரு பெரிய கெட்ட எண்ணம் இருக்கிறது. பல பேர் என்னிடம் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள். பலர். நன்றி மேடம். To put into practice the little you know is the best way to learn more. படிச்சத கொஞ்சமா ஒரு பயிற்சி பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்பதான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும் நம்மளால. இப்ப ஒரு இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் எப்பயோ படிச்சது நானு. ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி படிச்சேன். ஆனா அது எல்லாம் ஞாபகத்துல இருக்குமானா இருக்காது. ஏன்னா மனித மனம் அவ்வளவுதான். அப்போ அடுத்த வேலை வரும். இது போல ஏதோ ஒண்ணு நம்ம போய்கிட்டே இருப்போம். சோ இந்த வகுப்பு அப்படின்னு வரும் பொழுது இந்த கற்றல் அப்படிங்கிறதும் வருது. நம்ம தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம் இதுல ஒளிபொருந்திய பாதையில படிச்சோம். சண்முகப்பிரியா அழகா அதுக்கு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. லேர்ன், ஸ்டடி, இன்னொன்னு என்னது சண்முகப்பிரியா? ரீட், லேர்ன், ஸ்டடிமா. ரீட், லேர்ன், ஸ்டடி. எஸ், தேங்க்யூ. ரீட் பாருங்க, மனப்பாடம் ஆயிடுச்சு. ரீட், லேர்ன், ஸ்டடி. அப்போ வாசித்தல்னா என்ன, கற்பது அப்படின்னா என்ன, கற்றல்னா என்ன, படித்தல்னா என்ன, இது போல ஒரு விஷயங்களை அழகா அத இது வேறுபடுத்தி அன்னை காட்டி இருந்தார். அப்போ வாசிக்கிறதுனா ஒரு கதை புக்கு வாசிக்கிறது, நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது. கற்றல் அப்படின்னாக்கா முக்கியமான விஷயங்களை நாம கற்பது அப்படிங்கிறது வேற, படிப்பது அப்படிங்கிறது வேற. இன்னும் கொஞ்சம் சீரியஸான ஸ்டடி என்னன்னா நம்ம ஒரு டிகிரி வாங்கணும், இல்லாட்டி வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னாக்கா அப்ப அது படித்தல். ஆனா இந்த கற்றல் அப்படின்றதுதான் என்னன்னா அந்த படித்ததன்படி ஒழுகுதல், அதன்படி நடத்தல். அதுதான் அந்த கற்றல் அப்படிங்கிறது. இங்க அதை பத்தி தான் பேசுறாங்க. To put into practice the little you know. உனக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்ட அத பயிற்சி செய்வது is the best way to learn more. அதன் மூலமாக மேலும் கற்றுக்கொள்ளலாம். யாரு? ஒரு நிமிஷம் வருங்க. அரவிந்த், ஒரு நிமிஷம் சீக்கிரம் போ. It is the most powerful means of advancing on the way. I'm sorry. So, it is the most powerful means of advancing on the way. இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு வழி. எது? நம்மளுடைய வழியில் மேலும் முன்னேறுவதற்கு. இப்ப பல விஷயங்களை நம்ம படிக்கிறோம். சாவித்ரி வாசிக்கிறோம், சிந்தசிஸ் ஆஃப் யோகா வாசிக்கிறோம், லைஃப் டிவைன் வாசிக்கிறோம், இப்போ ஒளிபொருந்திய பாதை வாசிச்சோம், தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் வாசிக்கிறோம். இன்னும் நீங்கெல்லாம் எத்தனையோ நூல்கள் படிக்கிறீங்க. சண்டே அன்னைக்கு லெட்டர்ஸ் ஆன் யோகா பத்தி பேசினாங்க.
சோ இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே போறோம். ஆனால் இதன்படி கொஞ்சோண்டு ஒரு பிராக்டிஸ் பண்ணா போதும். இப்ப படிக்கிறதுல ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறது அது தேவையானதுதான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதன்படி நடத்தல் அப்படின்றது இன்னும் ஒரு உன்னதமானது. A little bit of really sincere practice. யாரெல்லாம் இப்ப பிராணாயாமா செய்றீங்க இந்த வகுப்புக்கு அப்புறம்? இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலையோ? மங்கை செய்றீங்க, ராதாராணி செய்றீங்க, வெரி குட். அப்புறம் வேற யாரு? புவனேஸ்வரிமா செய்றீங்க, ஓகே. சண்முகப்பிரியா செய்றீங்க, வெரி குட். இந்த பிராணாயாமா ஒண்ணு மட்டும் செஞ்சாலே போதும். அந்த பிராணாயாமா விட அந்த உங்களுடைய மூச்சை அதை கவனிச்சா கூட போதும். அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட வந்து உங்களுக்கு கொண்டு வரும். அப்புறம் பிராணாயாமா வந்து செய்யலாம். செய்யும்போது அதை கூட ரொம்ப ஒரு என்ன சொல்றது, வேக வேகமாலாம் செய்யாம நம்முடைய இயல்பான அந்த மூச்சை விடுறது, அதை வந்து உள்ள இழுக்கிறது, அது போல அது இயல்பாக செய்யணும். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல எதுவும் செய்யாதீங்க. பட் இட் இஸ் ஆல் has to be slowly practiced. அதை வந்து டெய்லி செய்யணும், விடாம செய்யணும், அது முக்கியமானது. இப்ப யாராவது அதனால வந்த மாற்றங்களை குறிச்சு வைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்களை குறிச்சு வைக்கிறீங்களா யாராவது? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சண்முகப்பிரியா. அம்மா பிராணாயாமா இன்னும் பண்ண ஆரம்பிக்கலமா. அந்த சூப்பர் பிரெயின் பவர் அந்த தோப்புக்காரன் அதுதான்மா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது பிராணாயாமா பண்ணுங்க. அது வந்து இன்னும் ஒரு பெஸ்ட் வே, அது செய்யலாம். அது நீங்க நோட் பண்ணி வைங்க, என்ன சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறத நோட் பண்ணி வைங்க. உமா ஸ்ரீனிவாசன் சொல்லுங்கம்மா. நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்குங்க மேடம். அன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எனர்ஜெட்டிக்கா இருக்கு. வெரி குட், வெரி குட். இதெல்லாம் குறிச்சு வைங்க வேணாக்கா. மங்கை சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா மேடம் நான் ஒரு 2 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன். பட் நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், என்னோட வீசிங், அலர்ஜி எல்லாமே குறைஞ்சது. அப்புறம் இப்ப வந்து கான்சியஸ்னஸ் வந்து நீங்க சொன்னப்பறம் அந்த அதுல ஆக்சுவலா நான் சொல்லி கொடுத்தவங்களுமே வந்து சூக்ஷ்ம அப்படிதான், ரொம்ப பாஸ்டாவோ ரொம்ப இதெல்லாம் பண்ணாது, ஸ்லோவா எடுத்து ஸ்லோவா பண்ணுங்க பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் கான்சியஸ்னஸ். இப்போ வந்து நீங்க கான்சியஸோட நம்ம ஒரு மந்திரம் சொல்ற போது, மூச்சு பயிற்சி பிராணாயாமாவோட சேர்ந்து சொல்ற போது, எங்க குரூப்ல வந்து மேஜிக் டீ பேங்க் இருக்கு. அதுல வந்து இவ்வளவு தூரம் சாண்ட் பண்ணி அதை வாரம் ஒரு தடவை போடுவோம் வேர்ல்டோட இதுக்காக. அது நீங்க மெக்கானிக்கலா சொல்ற மனசு ரொம்ப அலப்பாயும் அதுல. இது இந்த பிராணம் இதோட சேர்ந்து சொல்ற போது கொஞ்சம் கான்சியஸ் ஆகுறோம். அத்தனை தடவையுமே நம்ம நல்லாவே ஒவ்வொரு தடவையும் உணர்வு பூர்வமா சொன்னோம்னா ரொம்ப கான்சியஸ்ல இம்ப்ரூவ் ஆயிடுவோம். பட் இன்னமும் மைண்ட் வேவரிங் இருக்கு. வெரி குட், வெரி குட். ஓகே, தேங்க்யூ. இது மாதிரிதான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு, யாருக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அவங்களுக்கு நல்லது, அவ்வளவுதானே. அதை மட்டும் செய்ய வேண்டியது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நாட் டு டூ சம்திங் தட் யூ நோ மஸ்ட் நாட் பி டன். So when you have been seen a weakness, a disability in your being, you must not allow it to happen again. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நேரம் இல்லை, டைம் இல்லை, அப்புறம் வந்து என்னால செய்ய முடியல அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இந்த யார் சொன்னாங்க, நம்ம ஆன்லைன் சாவித்ரி ரீடிங்ல இந்த OSRல வந்து கேட்டாங்க கண்டினியூஸ் ரீடிங். அப்போ மேடம் நீங்க 6 மணிக்கே வந்து வாசிச்சிடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சாரி, நான் 6 மணிக்கே எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதுதான் உண்மை, 6 மணிக்கே எழுந்திருக்க மாட்டேன். ஸோ ஆனா அந்த வீக்னஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை ஓவர் கம் பண்றதுக்கு பார்க்கணும். சின்னவங்களுக்கும் முடியும். ஐ மீன், நான் எல்லாரையும் இது வற்புறுத்தலை, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சில டிசபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால பட் எந்த வீக்னஸையும் வந்து நம்ம அன்னையினுடைய குழந்தைகளாக இருக்கும் பொழுது இத கொஞ்சமா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லா விஷயமும் நம்மளால செய்ய முடிஞ்சிருக்கணும். அது ஒண்ணுதான் இதுல முக்கியமானது. When if only for a moment you have had the vision of what you must be,
in an ardent aspiration. You must not. You must never forget to become that. இப்போ நாம எதுவாக ஆகணும் அப்படிங்கறத ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மறக்க கூடாது. அதுவாக ஆற வரைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. இந்த சென்ஸ், அதாவது என்னவா அதை வந்து சக்சீட் ஆகணும்னு நினைச்சோமோ, இல்லாட்டி எந்த வகையில முன்னேறணும்னு நினைச்சோமோ, வாழ்க்கையில எதை அடையணும்னு நினைச்சோமோ அதுவாக ஆகுற வரைக்கும் நாம வந்து அந்த இதை விடக்கூடாது. அதுதான் இதுல முக்கியமானது. So some people are always complaining about their disabilities. இது நம்ம எல்லாருக்கும் உள்ளது. ஐயோ என்னால முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது, புகார் சொல்லிட்டே இருக்கிறது. பட் that does not lead you very far. இது மாதிரி புலம்பிட்டே இருக்கிறதுனால நிறைய தூரம் நம்மளால வந்து போக முடியாது. If once you have truly seen your weaknesses and truly sincerely understood, seen that you must not be like that. ஒரு வீக்னஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல ஒரு சோம்பேறியா இருக்கும், இல்லாட்டி ஏதாவது கொஞ்சம் ஒரு லெத்தார்ஜிக்கா ஒரு வேலையை வந்து ஒரு அறகுறையா செய்யறது, இது மாதிரி ஏதோ ஒரு வீக்னஸ் நம்மகிட்ட இருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யணும்னா, அதுக்கப்புறம் வந்து ஒண்ணு அது தூக்கி ஓரம் வச்சிடணும். ரெண்டாவது, அது திருப்பி வராதபடி என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் அதற்கான ஒரு பயிற்சியை வந்து நாம எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னா, இப்ப வந்து ரொம்ப கோவப்படுறவங்களா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம வீக்னஸ், எதுக்கு எடுத்தாலும் நான் கோவப்படுறேன், எரிச்சல் படுறேன். சோ இத வந்து நம்ம விளக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அதை வந்து இதை எப்படி, அது மாதிரி சந்தர்ப்பங்கள் அப்பதான் நிறைய வரும், நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காகவே அதிகமாக வரும். அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வில் பவரை, நம்முடைய மனோ திட்பத்தை, மனோ உறுதியை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஒரு ஆசிரம சாதகர் வந்து இது மாதிரி சொன்னார் ஒரு டாக்ல. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவரு டெல்லியில தாராதியோட அந்த இதுல ஆசிரம், டெல்லி ஆசிரம் பிரான்ச்ல ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்காக கூப்பிட்டுருக்காங்க அவரை. இவர் வந்து போயிருக்காரு இங்க பாண்டிச்சேரியில இருந்து. அவருக்கு வந்து கார் டிரைவிங் தெரியும். ஆனா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய நாள் அந்த இது விட்டு போச்சு, பழக்கம் விட்டு போச்சு. இவர் தங்கி இருந்தது ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கு டெல்லி ஆசிரமத்துல இருந்து. சோ முதல் நாள் வந்து டிரைவர் கொண்டு வந்து விட்டுருக்காரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இல்ல என்ன உங்களுக்கு ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஓ எனக்கு கார் ஓட்ட தெரியுமே அப்படின்னாக்கா, அப்ப நீங்களே ஓட்டுங்களேன், எனத்துக்கு வந்து நீங்களே ஓட்டிட்டு வந்துடலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து லேசா ஒரு இது. சோ ஏன்னா அந்த வீக்னஸ் நமக்கு வந்து தலதூக்கம் தானே, ஐயோ விட்டு போச்சு, நிறைய நாள் பழக்கம் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த டிரைவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், இஃப் யூ லவ் இட் யூ கேன் டூ இட் அப்படின்னா. நீ வந்து அதை விரும்பின அப்படின்னு சொன்னாக்கா உன்னால செய்ய முடியும்னு சொல்லிட்டாராம். சொல்லிட்டு நாளைக்கு நீயே காரை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அவர். இந்த வார்த்தையும் சொல்லிட்டு அவர் வந்து அந்த கிளாஸ்ல வந்து இதை ஷேர் பண்ணாரு. அப்போ அடுத்த நாள்ல இருந்து மெதுவா காரை எடுத்துட்டு வந்து அதே போல அங்க இருந்த வரைக்கும் அவரே டிரைவ் பண்ணிக்கிட்டாராம் அந்த காரை. சோ இது வந்து டு ஓவர் கம் எ வீக்னஸ். அப்பதான் இதெல்லாம் நமக்கு வரும், பல விஷயங்கள்லாம். அதை எப்படி நம்ம டீல் பண்றோம், எப்படி திரும்ப நம்ம கிட்ட வராதபடி பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. Seeing that you must not be like that, that is the end of complaining. முதல்ல வந்து அந்த புலம்புறத நிறுத்துறது, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Then there is the daily effort. அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் தினசரி முயற்சி. The building up of the will, the vigilance of every moment. விஜிலன்ஸ் ஆஃப் எவ்ரி மொமெண்ட்னா என்ன, நம்மளையும் அறியாம உடனே வந்து கோவப்படக்கூடாதுன்னா அப்ப கோவப்பட்டுவோம். அப்போ அது விழிப்போட இருக்கணும். ஓகே, ஓ இது நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு வருதா, சரி இது மாதிரி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத நாம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். யூ மஸ்ட் நெவர் அலோவ் எ ரெகக்னைஸ்ட் மிஸ்டேக் டு ரெனியூ இட் செல்ஃப். இன்னொன்னு என்னன்னாக்க, நாம தெரியாம ஒரு தடவை தவறு ஒண்ணு செஞ்சிருப்போம், ஆனா அதுவே திருப்பி ரிப்பீட் ஆகுறத நாம வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஆமா இது தெரியாம நடந்து போச்சு, ஒவ்வொரு தடவையும் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றது, அதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. யூ மஸ்ட் நெவர் அலோவ் எ ரெகக்னைஸ்ட் மிஸ்டேக் டு ரெனியூ இட் செல்ஃப்.
To err through ignorance, to err through unconsciousness is obviously very unfortunate. இது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம எர் அப்படின்னாக்கா தவறு செய்தல், அதாவது அறியாமையாலேயோ இல்லாட்டி உணர்வற்றோ ஒரு தவறு செய்வது அப்படிங்கிறது ஓகே, அத துரதிருஷ்டம் தான், என்ன பண்றது. பட் இட் கேன் பி புட் ரைட். ஆனா அதை என்ன செய்ய முடியும், அதை வந்து நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. Whereas to go on making the same mistake, knowing that it must not be made, is an act of cowardice, which we must not permit ourselves. இதே மாதிரி இந்த தவறை செஞ்சுட்டே போனோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு கோழைத்தனம் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா முதல்ல அது ஒத்துக்கணும். ரெண்டாவது அது மீண்டும் அது செய்யாதபடி நம்ம பார்த்துக்கணும். அப்பதான் அது உண்மையான ஒரு பலசாலிக்கு வந்து அது பொருள் வந்து அதுதான். To say, oh, human nature is like this, oh, we are in the inconscience, oh, we are in ignorance, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா ஒன்னுல இருந்து தப்பிக்கணுமே. ஒரு யாராவது மனிதர்களுக்கு இன்னொரு ஒரு குணம் உண்டு. ஏதாச்சும் ஒண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, ஓ இது நல்லா இருக்கு, யார் செஞ்சது அப்படின்னா உடனே என்ன சொல்லுவோம், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, சொல்லுவோமா அது மாதிரி? என்னாச்சு, ஒருத்தரும் பதிலே காணும். ஓ நீங்களாம் அப்படி சொல்ல மாட்டீங்களா? எஸ்மா, சொல்லுவோம்மா. சொல்லுவோம் தானே. ஏதாச்சும் ஒண்ணு நல்லா இருக்கு அப்படின்னா உடனே நான் தான் செஞ்சேன் அப்படிமோ. ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், உடனே என்ன செய்வோம், நான் பண்ணலன்னு, நாங்க பண்ணலன்னு சொல்லிடுவோம். நாங்க பண்ணல, யாரோ செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லா தவறுகளுக்கும் பொறுப்பேற்கிறதுங்கிறது வேற ஒளிபுரிஞ்ச பாதையில நம்ம படிச்சிருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது எல்லாத்தையும் வந்து மறக்காம நம்ம வந்து செய்யணும். ஆல் திஸ் இஸ் லேசினஸ் அண்ட் வீக்னஸ். இதெல்லாம் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு சோம்பேறித்தனம், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற பலவீனம் அப்படிங்கிறாங்க. முக்கியமா இதைதான் பார்க்கணும். இது வந்து ரொம்ப பலவீனமான ஒரு செயல். நாம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதை ஒத்துக்கணும், அதை நம்ம கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. And behind this laziness and weakness, there is a huge bad will. So இந்த பலவீனத்திற்கும் இந்த சோம்பேறித்தனத்திற்கும் பின்னால் என்ன இருக்கு, ஒரு கெட்ட எண்ணம் இருக்கு. சொல்லுங்க புவனேஸ்வரி. பேட் வேல்னு குடுக்குறாங்களே, அது எப்படிமா சோம்பேறித்தனத்துக்கும் வீக்னஸுக்கும் பின்னாடி கெட்ட எண்ணம் எப்படிமா வரும்? அது அவங்களுடைய இயலாமை தானே. அது இல்ல, அது கெட்ட எண்ணம் தானே. அது எப்படி என்னால செய்ய முடியாது, இல்ல இது வந்து சில சமயம் நம்ம சொல்லுவோம், இது வந்து அறியாமைன்னு சொல்றது. அது என்ன மாதிரியான இது? கடவுள் எல்லாத்தையும் தானே கொடுத்துருக்கான் நமக்கு, அது அங்கேதான் கொண்டு போய் விடுது இல்ல, எல்லாத்தையுமே தானே கொடுத்துருக்காரு. பலத்தை கொடுக்கலையா, கொடுத்துருக்காரு தானே. ஆமா, அப்ப இன்டைரக்டா அப்படிதானே போய் சேருது. இல்லம்மா, கெட்ட எண்ணம்னா ஆமா, பேட் வில். ஆமா, அது கெட்ட எண்ணம் தானே. அது ஒரு பேட் வில்னா என்ன, அது கெட்ட எண்ணம் தானே. அது என்னால முடியாது அப்படின்னு சொல்றது அது சரியான ஒரு இதுவா என்ன, நல்ல எண்ணமா என்ன? அறியாமையில செஞ்சுட்டேன் அதெல்லாம் சொல்றது என்னது? அதுக்கு நம்ம வேற வார்த்தை வச்சிருப்போம், ஒரு ஜஸ்டிஃபை பண்றது, அது நியாயப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது பேட் வில் தானே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன் காலையில, என்ன நல்லதும் இந்த உலகத்துல நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு மதர் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. நல்லது கெட்டதுன்னு கிடையாதா? அது எப்படி இல்லாம போகும்? இல்ல இது கெட்டது தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்முடைய பார்வையில் அது கெட்டது இல்லையா? அதையும் இன்னொருத்தன் பார்த்தானாக்கா, ஓ இது நல்லா இருக்குமா. நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆள் வந்து ஒரு ஓவியம் தீட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, வேற வேற கலர்ல இப்படியே பிரஷை போட்டு இப்படியே அடிச்சு வச்சிருக்காரு அவர். நாம சொல்லுவோம் ஐயா இது என்ன அப்படின்னு, கரெக்டா? ஆனா அதையும் வேற ஒரு ஓவியன் வந்து அவனுடைய ரசனையில அது நல்ல அழகானதாகப்படும். அப்ப என்ன செய்யறது? அப்ப இத வந்து அது ஒரு கெட்ட எண்ணத்தை தானே அது அங்க விதைக்குது இல்லையா? சோ இது நமக்கு தெரியாது, அவ்வளவுதான், அதோட விட்டுற வேண்டியதுதான்.
இத பத்தி நமக்கு தெரியாது அப்படிங்கறதோட நம்ம விட்டுறணும் இல்ல. சோ ஆமா. அதுதான் அது இன்னொரு விஷயத்துக்கு அது வழிவகுக்கும். அப்போ இல்ல நம்மளால இது செய்ய முடியும் அப்படிங்கும்போது அது நல்ல எண்ணம் இல்ல. இல்ல இது செய்ய முடியாது, இதெல்லாம் யாரு செய்வா, இப்படியா நமக்கு பலம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க தட் இஸ் இட். அப்ப அதோட அது முடிஞ்சிடும் இல்லையா. ம். ஓகேவா. இன்னும் ஆமா. உங்களுக்கு வந்து அது கன்வின்ஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் இல்ல, புவனேஸ்வரி. அது கெட்ட எண்ணம்னு சொல்றது இன்னொருத்தரை கெடுக்கிறாப்புலதான் நான். நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. இதுவும் கெட்ட எண்ணம் தானே. அது எப்படி முடியாது இல்லாட்டி முடியும் அப்படின்னு சொல்றது, அது என்னது? முடியும்னு சொல்லும் போது அது ஒரு நல்ல எண்ணம், நல்ல தாட், நல்ல சிந்தனை இல்ல. ஆமா ஆமா நல்ல அப்புறம் சிந்தனை. முடியாது அப்படிங்கும்போது அது எப்படி ஆகும்? இப்போ ஆ. ஒரு உங்க சென்டர்ல மெடிடேஷன் ஹால் ஆமாங்க. இருக்குல்ல, ஆமா அது பெரிய ஆமா ஹால் தான், இல்லைன்னு சொல்லல. ஆமா ஆனா ஆமா. ஒரு நாளைக்கு அதை உங்களால பெருக்க முடியும்னா முடியும் தானே. அது முடியாதா என்ன? அது முடியுமா? முடியாம இல்ல, முடியும். முடியும். அப்ப ஆனா ம். நம்ம என்ன சொல்லலாம், இவ்வளவு பெரிய ஹாலா, என்னால பெருக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, இவ்வளவு வேலையா, என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அது ஆமா ஒரு கெட்ட எண்ணத்தை தானே அது விதைக்குது. நம்ம கிட்ட இருக்கிற இன்னொன்னு தானே அது கொண்டு வருது இல்லையா. ஆனா அது ஆமா. முடியும், அது முடியும், ம். முடியணும் அப்படின்னாக்கா, அப்போ அதுல வந்து எல்லா எஃபர்ட்டையும் நீங்க வைக்கிறீங்க, எல்லா நல்ல சிந்தனைகளையும் வைக்கிறீங்க. உங்களுடைய உடம்புல இருந்து உங்களுடைய மனதுக்கு, உங்களுடைய பிராணனுக்கு எல்லாத்துக்கும் அந்த சிந்தனையை, நல்ல சிந்தனையை வைக்கிறீங்க. கெட்ட ம். எண்ணம்னா அடுத்தவனுக்கு ஏதோ கெட்டது செய்யறதுதான் கெட்ட எண்ணம் கிடையாது. இதுவும் சரி தான். சரி. இதுவும் ம். தான் ஒரு எண்ணம். அது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிறது. இது அடுத்தவனுக்கு செய்யறதுக்கு இல்ல, உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிறது அது. அப்ப சரிம்மா, அப்ப இந்த வார்த்தை பொருந்தும். உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிறது அதெல்லாம் நாம தீமை நாம செஞ்சுக்கிறீங்க. செய்யறது வந்து கரெக்டா தான் இருக்குமா. ஆஹ் அதான். சூப்பரா. வசந்தாம்மா சொல்லுங்க. அம்மா வசந்த் நான் அதான் நினைச்சேன், அது பேட் வில் அப்படின்னு குடுக்கறதுக்குள்ள டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மிஸ்லீடிங்கா இருக்கும்னு. என்னன்னா ஆமா. கெட்டெண்ணம்னா யாருக்கோ செய்யற கெட்டெண்ணம் தான் நம்ம பிரைமரியா சட்டுன்னு வருது. இல்ல சாதாரண மனிதர்களுக்கு அப்படிதான் தோணும். நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ஆனா உங்களுக்கு நீங்களே தானே இப்ப கெட்டது செஞ்சுக்கிறீங்க. உங்களால இது முடியும் தானே. அப்ப நீங்களே கெட்டது செஞ்சுக்கிறீங்க. ராதாராணி சொல்லுங்கம்மா. அவங்க ஏதோ நல்லா சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஓ சோ ஸ்வீட். அது நான் வந்து நினைக்கிறது, மதர் என்ன சொல்றாங்க இந்த இடத்துலன்னா, சப்போஸ் ஒரு பெரிய ஒர்க் இருக்கு, நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அதை செய்யாம இருக்கோம். அதாவது அவர் ஆட்டிடியூட் பிஹைண்ட் இஸ் ஹிடன். வேற யாரான்னு செய்யட்டுமே, நம்ம செய்யக்கூடாதுன்னு. அந்த டைம்ல நமக்கு அது வேணான்னு தோன்றது. நம்ம பாடி இஸ் நாட் கோஆபரேட்டிங், ஒரு மைண்ட் இஸ் சேயிங் அதை எதுக்கு நம்ம செய்யணும். அப்பதான் வந்து பிஹைண்ட் ஹிஸ் லேசினஸ் அண்ட் வீக்னஸ் தேர் இஸ் a huge bad will. அததான் இப்ப சொல்ல வந்தேன். அந்த ஆட்டிடியூடும் அங்க மதர் வந்து மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அததான் இப்போ ஒரு உதாரணத்தோட சொன்னேன் புவனேஸ்வரி மாட்ட. அவங்க சென்டர்ல ஒரு பெரிய ஹால் இருக்கு. ஆமா அது பெருசுதான். ஆனா அது முடியும் அப்படின்னு சொன்னாக்க அது முடியும் தான். அப்புறம் நீங்க முடியாதுன்னா அதை வந்து உங்களுடைய லேசினஸ் இல்லாட்டி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்றது, இது எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே செய்து கொள்கிற ஒரு கெட்ட விஷயம். அது முடியும் தானே எல்லாத்தையும் நினைக்கிறோம். இது முடியும். ஆமா, ஒரு மணி நேரம் வேலை செய்யறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், திருப்பி மற்றதை பெருக்கிறேன். இது மாதிரி there are ways to do it இல்ல. அததான் சொல்றாங்க, அததான் மதர் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா அம்மா? நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிறோங்கிற மாதிரி கூட வரலாம் இல்லைங்கம்மா. ஏமாத்திக்கிறது இல்ல, ராதாராணி சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நமக்கு நாமே ஒரு கெட்டது அதுல விதைச்சுக்கிறோம். ஏன்னா அந்த வீக்னஸ் இன்னும் வளர்த்துக்கிறீங்களா நீங்க. இன்னொரு பார்வையில பார்த்தாக்க அந்த பலவீனத்தை இன்னும் கொஞ்சம் மேல கொஞ்சம் வளர்த்துக்கிறீங்க. அப்போ அது கெட்டதை வளர்க்குறீங்களா நல்லதை வளர்க்குறீங்களா? அப்போ கெட்டதை தான் வளர்க்குறோம்மா. நன்றி, புரிஞ்சிருச்சு. கெட்டதை தான் வளர்க்குறோம். அப்போ அதன் மூலமா கெட்ட எண்ணம் தானே இங்க வருது இல்லையா. அததான் இங்க அன்னை வந்து சொல்ல வராங்க. எப்பயுமே மதர் ஸ்ரீ அரபிந்தோட படிக்கிறத இது மாதிரி, அதனாலதான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் இத. ஏன்னா தமிழ்ல கொஞ்சம் வசந்தாமா சொன்ன மாதிரி மிஸ்லீட் ஆகும். பட் அது இல்ல, அப்படி புரிஞ்சுக்கூடாது. மத்தவங்களுக்கு கெடுதி செய்யறதுதான் கெட்ட எண்ணம் கிடையாது. நமக்கு நாமே செய்யறதும் நமக்குள்ள இருக்கிற ஜீவனுக்கு, அந்த இறைவனுக்கும் நம்ம கெட்டதானே செய்யறோம் அப்போ இல்லையா.
அந்த சைத்திய புருஷனுக்கும் நம்ம கெட்டது தானே செய்யறோம். அதனாலதான் அந்த வீக்னஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணணும்னா இது ஒண்ணுதான். சொல்லுங்க புவனேஸ்வரி. ஆமாம்மா, இப்ப நம்ம ஒரு வேலை செஞ்சு சக்சஸ் ஆனா நம்ம காலர் தூக்கி விட்டுக்குவோம். அதே சரி வரலன்னா அது அவளாலதான் வந்தது, இவனாலதான் வந்தது, இதுக்கு நேரம் இல்லாம போச்சு அப்படின்னு அதையும் நம்ம சொல்லிட்டு தான் தெரியும். ஆமா, அது பட் அது வந்து அதெல்லாம் நம்மள நாமே வந்து தப்ப உணர்றதுக்கு இல்லாத ஒரு வழியா கொண்டு போயிடுறது. இல்ல, சில தவறுகளுக்கு நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியிலே கூட வச்சுக்கலாம். அதுல கூட சில தவறுகளுக்கு நாம தான் காரணமா இருப்போம். என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட குழந்தை இப்படி பண்ணுது, அது சரியில்லை, என்ன பண்றது, மதர் என்ன சொல்லியிருக்காங்க, இப்படியெல்லாம் கேட்கிறவங்க இருக்காங்க. நான் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏன்னா சம்பவ் அந்த மிஸ்டேக் வந்து அந்த பேரண்ட்ஸ் மேல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க தவறிட்டாங்க, அந்த குழந்தைக்கு வழிகாட்டுறத தவறிட்டாங்க. சோ இல்லாட்டி ஒரு 3 மாசம் 6 மாசம் கண்டுக்காம விட்டாங்க, ஏதோ சம் ரீசன்னால, ஒருவேளை ஃபேமிலியில வேற பிரச்சனையா இருக்கலாம். ஆனா என்னவா இருந்தாலும் அது ஒரு ஒரு பெரிய பாதிப்பை பின்னாடி ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாக்க என்ன வேணா நடக்கலாம். அப்போ மதர் வந்து விஜிலண்டா இருன்னு சொல்றது காரணமே அதுதானே, இல்லையா? அப்ப நம்ம விஜிலண்டா இருக்கணும். அந்த குழந்தைக்கு யாரு வழிகாட்டுவா? பேரண்ட்ஸை தவிர யாரு முதல்ல வழிகாட்ட முடியும்? அவங்க உதாரணமா இருக்கணும், அவங்க வழிகாட்டணும், அதன்படி அந்த குழந்தை நடக்கும். இல்ல இது என்னவோ இப்படி பண்றாங்க இந்த பசங்க அப்படி இப்படின்னு சொன்னாக்க அது வந்து காரணம் நாம தானே ஒழிய அந்த குழந்தைங்க கிடையாது. நிச்சயமா அந்த குழந்தைங்க கிடையாது. இது எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து நாம தான். சோ அந்த இது எல்லாத்தையும் தான் மதர் வந்து இந்த பேரண்டிங் பத்தி, ஆர்ட் ஆஃப் லிவிங், இதெல்லாம் மதர் எக்கச்சக்கமா பேசியிருக்காங்க இதை பத்தி எல்லாம். சோ இது நம்ம அதை மதர் சொல்றது அதை ஃபாலோ பண்ணாலே போறோம். குழந்தையில இருந்து இல்லாட்டி அது பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து ப்ரீநேட்டல் எஜுகேஷன் அதெல்லாம் மதர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நாம அதை செஞ்சுதானே ஆகணும். அது செய்யலைன்னு சொன்னா தீங்கு இழைக்கிறது, கெட்ட எண்ணம் ஏற்படுவது அது வந்து சாதாரணம் தான், இல்லையா? ஆமாம்மா, அதான் சொல்லுவோம். நன்றிம்மா. நன்றி. இந்த லாஸ்ட் பேரா யாராவது வாசிங்க இந்த அப்போரிசம்ல. நான் வாசிக்கத்தாமா? வாசிங்கம்மா புவனேஸ்வரி. கடைசி பேஜ் நம்பர் 34, லாஸ்ட் பேரா. I say this because many people have made this remark to me, many, and it is always a way of justifying oneself. Oh, we are doing what we can. It is not true. Because if you are sincere, once you have seen, as long as you have not seen, nothing can be said. But the moment you see is the moment when you receive the grace. And once you have received the grace, you no longer have the right to forget it. 5th December 1958. Thank you. தமிழ்ல படிக்கிறேங்கம்மா. தமிழ்ல படிங்க. ஒரு ஃபுட்நோட் கொடுத்திருக்காங்கம்மா. அது நான் முதல்ல படிச்சுட்டேன், சொல்லிட்டேன் இந்த கிளாஸ் தொடக்கத்திலேயே. சரிங்கம்மா, சரிங்க. தேங்க்யூ. பல பேர் என்னிடம் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் பலர். அதனால்தான் சொல்லுகிறேன், இது தன்னையே சமாதானப்படுத்தி கொள்வதற்காக சொல்லுவது. ஓ, நம்மால் முடிந்ததை செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதற்காக. அது உண்மையல்ல. ஏனெனில் நீ நேர்மை உள்ளவனாயிருந்தால், நீ ஒன்று தவறு என்று கண்டு கொண்ட பின், நீ கண்டு கொள்ளாது இருக்கும் வரை ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் ஒரு தரம் நீ கண்டு கொண்டாய் என்றால் அந்த கணமே நீ இறைவனது அருளை பெற்று விடுவாய் என்று அர்த்தம். பெற்று விட்டாய். என்று அர்த்தம். இறைவனது அருளை ஒரு தரம் பெற்றுவிட்ட பின் இனி அதை மறுப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை. அதை மறப்பதற்கு அதை மறப்பதற்கு
சாரிம்மா. அதை இதெல்லாம் ரொம்ப மறப்பதற்கு ஜாக்கிரதையா வாசிக்கணும். ஃபர்கெட்னு இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்காங்க. இங்கேயும் வந்து மறப்பதற்குன்றது கரெக்டா இருக்கு. ஓகேவா? I say this because many people have made this remark to me, many. பலர் இது போல என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. And it is always a way of justifying oneself. இந்நேர வரைக்கும் பேசினோம்ல, தன்னைத்தானே அதை வந்து ஒரு நியாயப்படுத்திக்கிறது. இல்ல என்னால முடியல, நேத்து இப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி இருந்தது அப்படின்னு அதை நியாயப்படுத்திக்கிறது. we are doing what we can. என்னால எது முடியுமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது. இட் இஸ் நாட் ட்ரூ. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து அன்னை தான். உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா. அவங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கூட்டா கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் தான் தூங்குவேன் நானு. எனக்கு வந்து கடந்த 20 வருடங்களாக பெட்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஸ்ரீஅரபிந்தோ ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சைட்ல ஒரு ரூம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கவுச் இருக்கும், ஓரமா சுவர் ஓரமா ஒரு கவுச் இருக்கும். அதுதான் அன்னையினுடைய கவுச்சுன்னா என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு பெஞ்ச் மாதிரின்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுலதான் அவங்களுடைய ஒரு தூக்கமே, ரெஸ்டே அவ்வளவுதான் இருந்தது. அப்படின்னாக்கா அப்ப எவ்வளவு ஒரு அந்த ஒரு ஆஸ்பிரேஷனும், இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த வேகமும், இதெல்லாம் எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜி, அதை அவ்வளோ செஞ்சிருக்காங்க. ஸ்ரீஅரபிந்தோ வந்து அகத்துள்ளே அவர் அவ்வளோ செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, வெளியில அன்னை செஞ்சது ஏராளம் ஏராளம். இதோட சேர்ந்து என்ன செய்வாங்க, டென்னிஸும் விளையாட போவாங்க கடற்கரையில. இல்ல ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடைசியா எடுத்த அந்த புகைப்படம் எல்லாம் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு தெரியும். நம்மெல்லாம் என்ன செய்வோம், இப்பயே ஐயோ என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துப்போம். சோ இட் இஸ் நாட் ட்ரூ. அது உண்மை அல்ல அப்படிங்கிறாங்க அன்னை. பிகாஸ் இஃப் யூ ஆர் சின்சியர், நீ நேர்மையுள்ளவனாக இருந்தால், ஒன்ஸ் யூ ஹவ் சீன், ஒரு முறை ஓகே இறைவனுடைய அருளை பார்த்து விட்ட பின் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, அதுல இருந்து நாம விலக முடியாது. அண்ட் ஒன்ஸ் யூ ஹவ் ரிசீவ்டு த கிரேஸ், யூ நோ லாங்கர் ஹாவ் த ரைட் டு ஃபர்கெட் இட். நீ ஒரு முறை அதை பெற்றுவிட்ட பின் அதுக்கப்புறம் அதை மறக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும், அது செஞ்சுட்டே தான் இருக்கணும். இன்னொரு இடத்துல அன்னை சொல்லியிருக்காங்க, அந்த சக்தியை வந்து அன்னைன்னு சொல்லும் போதே நிறைய சக்தியை வந்து நாம் பெறுகிறோம். ஆனா அதை எப்படி செலவழிக்கிறது? இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க இங்க, நிறைய பேர் வந்து ஒரு அந்த சைக்கிக் டச் ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையும் இருக்கு அதுல. அப்போ எப்படி அது செலவழிக்கிறது? நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றலை எப்படி செலவழிக்கிறது? சினிமா பாக்குறதா, சீரியல் பாக்குறதா, இல்லாட்டி வேற என்ன கதை புத்தகங்கள் படித்தா, எப்படி அந்த இத செலவு பண்றது? எப்படி பண்ணலாம் அத சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு ஆரம்பமே ஸ்ரீ அரவிந்தோ சொன்னார் இல்லையா, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய கிடைச்சிருக்கு, ஆனா நான் அதை முழுசாலாம் செலவழிக்க கூடாது, அதுல ஏதோ ரொம்ப நாமினல் தேவைக்கு உட்பட்ட ஒரு அளவுதான் நமக்கு, மீதியெல்லாம் நான் அந்த டிவைனுக்கு கொடுக்கணும், ஐ எம் ஆன்சரபிள் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அது மெட்டீரியலாவும் அவர் அவ்வளவுதான் சொல்லுவார். அன்னைக்கு கூட ஒரு டாக்ல வந்து அலோக் பாண்டே சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கு வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து ஒரு 1500 ரூபாய் சம்பளமாக பரோடா மகாராஜாவால் வழங்கப்பட்டது. அந்த காலத்துல ரூபா நோட்டு கிடையாது, எல்லாமே காயின்ஸ். அப்போ ஒரு ஃபுல் பை காயின்ஸ் அவருக்கு வரும். அதை ஒரு பவுல்ல கொட்டி டேபிள் மேல வச்சுடுவார், அவ்வளவுதான். அப்ப சொல்றாரு, நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க நான் திருடன், நான் செலவழிக்க கூடாது, இது எல்லாத்தையும் எனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஷாமலம்மா அன்னைக்கு வந்து இதுல வாசிச்சாங்க, போன சனிக்கிழமை ஒரு அருள்வழி ஸ்கூல்ல இருந்து அபவுட் ஸ்ரீ அரவிந்தோன்னு ஒரு சின்ன இது கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல ஸ்ரீ அரவிந்தர் அப்படின்ற புத்தகத்துல இருந்து வாசிச்சாங்க, அம்மா இதுதான் வாசிச்சாங்க. அது போல அது நமக்கு தேவைக்கு அதிகமானதை நாம வந்து வைத்திருந்தால் அது வந்து அதுவும் அது ஒரு திருட்டுக்கு சமம் தானே. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜியையும் அதே போலதான் அதுக்காக செலவு பண்ணணும். எவ்வளவு எனர்ஜி நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோ எனர்ஜி அதுக்காக செலவும் பண்ணணும். பட் ஆனந்தமாக, ஐயோ இதை செய்யணுமா, இப்படி எல்லாம் செய்யணுமா, அப்படி இல்லை. ஆனா இறைவனால் கொடுக்கப்பட்டதை திருப்பி இறைவனுக்கே அர்ப்பணித்து விட வேண்டும்.
அவ்வளவுதான். சோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. அடுத்தது போலாமா? ஞானம். ஆமா, மதரும் வந்து தன்னுடைய பிரேயர்ஸ்ல இந்த மாதிரி கருத்தை ரொம்ப சொல்லியிருக்காங்க இல்லையா? டிவைன் வந்து நிறைய கிரேஸ் நம்ம கொடுத்திருக்காரு. நான் ட்ரூ சர்வீட்டரா இருக்கணும், அது எல்லாருக்கும் போய் சேரணும், அதெல்லாம். ஆமா, அந்த ட்ரூ சர்வீட்டரா அப்புறம் அது சாவித்திரி வாயிலாவும் அதே மாதிரி சொல்லப்படுது இல்லையா? ஃபார் ஆல் மென் அண்ட் எர்த் இதெல்லாம் வேணும்ங்கிறது. ஆமா, சாவித்திரிகளையும் சொல்றாங்க, ஃபார் ஆல் மென் அண்ட் எர்த் ப்ளீஸ் கிவ் மீ. அதாவது அந்த பூன்ஸ் அத்தனை வரங்களையும் வந்து சாவித்திரி கேட்கிறா இல்லையா? சோ அது கூட அதுக்காக தான். அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே, இந்த கிரேஸ, இந்த அருளை, இறைவனுடைய அன்னையினுடைய அந்த அருளை அதற்காக நம்ம வந்து செலவழிக்கணும். இப்ப ஆரோவில்ல பார்த்தா நிறைய ஒரே ஒரு ஆளு நிறைய வேலை செய்வாங்க, எக்கச்சக்கமான வேலை செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தா இட் இஸ் அமேசிங், குவைட் அமேசிங். இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாம் தோணும் நமக்கு. ஆனா செய்யறாங்க, இன்னைக்கும் செய்யறவங்க எத்தனையோ பேர் அது போல இருக்காங்க. ஒரு வேலை இல்ல, 10 வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு, 10 வேலை. அத்தனை வேலையும் செஞ்சு எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்டா வேற செய்யறவங்க எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஆசிரமத்துல வந்து ஆனா அந்த வேலை செய்யறது அப்படிங்கிறது, அன்னைக்கு அர்ப்பணமாக செய்யறது அப்படிங்கிறது ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம், அவ்வளவுதான். அவங்கவுங்க குவைட்டா அவங்களுடைய சாதனை. ஆனா இந்த ஆரோவில் வந்து கர்மயோக பூமி அப்படிங்கிறதுனால இது வந்து வேலை தான் ஆல்மோஸ்ட். அது ஒன்ஸ் அதை ஒரு ஆர்வத்தோட செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் எண்ட்லெஸ். செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். அதுல இருந்து என்ன சொல்றது, அது தேவையில்லை, பட் செய்ய முடிகிற வரைக்கும் செய்யலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது யாராவது வாசிக்கிறீங்களா? வசந்தாமா வாசிங்க. தேங்க்யூ மா, ஐ ஜஸ்ட் காட் ரெடி. Aphorism 13. They told me these things are hallucinations. I inquired what was a hallucination and found that it meant a subjective or psychical experience which corresponds to no objective or no physical reality. Then I sat and wondered at the miracles of the human reason. What does Sri Aurobindo mean by the miracles of the human reason? In this aphorism, by they, Sri Aurobindo means the materialists, the scientists, and in a general way, all those who only believe in physical reality and consider human reason to be the one infallible judge. Furthermore, the things he speaks of here are all the perceptions that belong to worlds other than the material. All that one can see with eyes other than the physical, all the experiences that one can have in subtle domains from the sense perceptions of the vital world to the bliss of the divine presence. Continue பண்றதாமா? தேங்க்யூ. தேங்க்யூ. தமிழ் யாராவது கேட்டுமாமா? வாசிங்க. இவையெல்லாம் மறுகாட்சிகள். நீங்க படிக்கிறீங்களாமா பாகியலட்சுமிமா? ஆமா, இல்ல படிங்கம்மா, நான் மறுபடியும் படிக்கிறேன். வாங்க வாசிங்க, பாகியலட்சுமி படிங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 13. இவையெல்லாம் மருட்காட்சிகள் என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். மருட்காட்சி என்றால் என்ன என்று விசாரித்ததில் அதன் பொருள் புறப்பொருள் சார்ந்த அல்லது தூளப்பொருள் சார்ந்த மெய்மை தொடர்பில்லாமல் அக உணர்விற்குரிய அல்லது
உளவியல் சார்ந்த அனுபவம் என்பதை அறிந்தேன். பிறகு உட்கார்ந்து மனிதனுடைய பகுத்தறிவு நிகழ்த்தும் அற்புதங்களை எண்ணி வியந்தேன். பகுத்தறிவு நிகழ்த்தும் அற்புதங்கள் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுவதன் பொருள் என்ன? இந்த சூத்திரத்தில் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் என்று குறிப்பிடுவது உலோகாயதாயவாதிகளையும் அறிவியல் அறிஞர்களையும் அதோடு பொதுப்படையாக தூள மெய்மை ஒன்றையே நம்பவும் மனிதனுடைய பகுத்தறிவு பிழையே செய்யாத நடுவர் என கருதவும் செய்கிறவர்களையும், மேலும் அவர் இங்கு இவை என்று குறிப்பிடுவது சட உலகு தவிர்த்த பிற உலகங்களை சார்ந்த உணர்வு காட்சிகள், பர்செப்ஷன்ஸ், தூளக்கண்கள் அல்லாத வேறு கண்கள் கொண்டு பார்ப்பவை. பிராணலோகத்தில் பெறும் உணர்வு காட்சிகள் முதல் இறைவனது சாநித்தியத்தின் ஆனந்தம் வரை உள்ள எல்லா அனுபவங்கள் ஆகியவற்றை. நன்றி. ஹலூசினேஷன்ஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க மீனாட்சிமா. ஒரு விதமான காட்சி பிரமை, காணல் நீர் மாதிரி ஒரு தனக்கு தோன்றுதல்கள், சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அப்படி காட்சி போல தோணுமா? அது வந்து காட்சி பிரமைன்னு முதலே சொல்றீங்க. ஓகே, வெரி குட். அதுதான். சண்முகப்பிரியா சொல்லுங்க. மனபிராந்தி. மனபிராந்தி கரெக்ட் தான். அப்புறம் ராதாராணி நர்ஸா இருந்தவங்க, அவங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க ராதாராணி. illusionary vision, அதாவது அது இல்ல, அது இருக்குன்னு நினைக்கிறாங்க இவங்க. இருக்குன்னு ஒரு கற்பிதம் பண்ணி. கற்பிதம். ஆமா, எஸ், illusionary vision. ஆமா, விஷன். அது எதனால வருதுன்னு சொல்ல முடியுமாமா? சில மென்டல் கண்டிஷன்ல அது உண்டு. ஆமா, சைக்காட்ரியில தான் அது ஹலூசினேஷன்ங்கிற வேர்டே நாங்க படிச்சது அதுலதான். ஆமா, மனக்குழப்பம் உள்ளவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு விஷன்ஸ் எல்லாம் வருவாங்க. அதுவும் இதுவும் ஒன்னான்னு தெரியலமா எனக்கு. சரி, ஓகே. சில பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கும் இது வரும், ஹலூசினேஷன்ஸ் இல்ல? எஸ் எஸ், நீங்க கரெக்டா சொன்னீங்க. போதை மருந்துகள் அண்ட் சில இதெல்லாம் எடுக்கும்போது இது மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஹலூசினேஷன், இல்லாட்டி குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, அதிகமா குடிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து இந்த ஹலூசினேஷன் இருக்கும். தானே ஒரு கற்பிதம் பண்ணிக்கிறது, இல்ல இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப செடேட்டிவ் கொடுத்தாங்கன்னாக்கா, ஒரு ஆப்ரேஷனுக்கெல்லாம் செடேட்டிவ் கொடுத்தானாக்கா அடுத்த நாள் ஃபுல்லா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதோ வருது, ஏதோ ஓடுது, ஏதோ இங்க நிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. நான் பார்த்திருக்கேன் சிலரை. எஸ், அது ரொம்ப உண்மைமா. சில அனஸ்தீசியால அவங்களுக்கு அந்த அனஸ்தீசியா திரும்பி வந்து குறையும் போது ஹலுசினேஷன் இருக்கும் அவங்களுக்கு. கேட்டமின் ஒரு மெடிசன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி நடக்கிறது. அது நடக்கும். ஆமா, சோ அதுதான் ஹலுசினேஷன். ஆனா இங்க ஸ்ரீ அரபிந்தோ வந்து சாதாரண விஷயத்தை சொல்லவில்லை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா இவர் கண்ட காட்சிகள் எல்லாமே தெய்வீக காட்சிகள், அகக்காட்சிகள் இல்ல. நீங்க விஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே நம்ம இந்த வகுப்புல பேசினோம். இந்த சண்டே கிளாஸ்ல வந்து அத பத்தி நிறைய பேசினாங்க, விஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு காட்சிகள். இதையும் போன தடவை சொன்னோம். யாரு அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டுமே அந்த காட்சி தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. பல பேர் வந்து இந்த தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கண்ணால நேர பாக்குறது மட்டும்தான் நிஜம், மத்ததெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அபிப்பிராயம். ஆனா இங்க so they told me these things are hallucinations. இது வந்து பகவான் ஒருவேளை தன்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்லும் போது இதை மற்றவர்கள் இது போல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. I inquired what was a hallucination and found that it meant a subjective or psychical experience
which corresponds to no objective or no physical reality. இதுதான் முக்கியமானது. நம்ம கண்ணால பார்க்கிறதோ இல்லாட்டி ஒரு தூலமாக ஒன்ன கண் கொண்டு நம்முடைய புலன்கள் கொண்டு உணர்வதையோ அதற்கும் அப்பாற்பட்ட ஒன்று. உங்களுக்கு யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு வீட்டுல எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா ஒரு சந்தன வாசனை எங்க இருந்தோ வரும் இல்ல? யாருக்காவது ஏற்பட்டிருக்காது போல? எஸ் ராதாராணி, சொல்லுங்க. இருக்குமா சந்தன வாசனை, மல்லிகை வாசனை சில சமயம். சில சமயம் அது போல ஏதாச்சும் ஒரு பூக்கள் வாசனை அது போல வர்றது உண்டு. இல்லாட்டி திடீர்னு ஏதோ ஒரு நம்ம ஒரு இதா நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு பறவை வந்து உட்காரும், ஒரு விசித்திரமான பறவையா இருக்கும். ஒரு முறை இது போல ஆச்சு. அதாவது பாண்டிச்சேரி ஆபீஸ்ல, பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கேன் நானு. பக்கத்துல வந்து இந்த பிரெஞ்சுக்காரவங்க விளையாடுற ஒரு டென்னிஸ் கோர்ட் உண்டு. அதுல அங்க யாரும் காலையில் நேரம்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்க வர்றது ஈவினிங் தான் வருவாங்க, இல்லாட்டி மார்னிங் வருவாங்க. அப்போ அங்க இருக்கிற திடீர்னு ஏதோ மதரை பத்தி இப்படியே நினைச்சிட்டே இங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது இப்படி சடனா அப்படி திரும்பி பார்த்தனாக்கா ஒரு விதவிதமான வண்ணங்கள், ஒண்ணு மஞ்சள் கலர்ல இருக்கு, ஒண்ணு வந்து ஒரு நீல கலர்ல இருக்கு, ஒரு 2-3 பறவைகள் வேற வேற வண்ணங்கள்ல உட்கார்ந்து இருந்தது. எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எங்க இருந்து வந்தது இதெல்லாம், இத்தனை நாள் பார்த்தது இல்லையே அப்படின்னு நினைச்சேன். சோ இது போன்ற சில, அது நேராகவும் நமக்கு தோன்றுவதும் உண்டு, சில சமயம் நம்முடைய அகக்காட்சியாகவும் அது தெரிவதும் உண்டு. இது ரெண்டுமே சாத்தியம். ஆனா இது வந்து ஹலூசினேஷன் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனப்பிராந்தியோ இல்லாட்டி மனப்பிரமையோ அதெல்லாம் இது கிடையாது. இது வந்து சைக்கிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. Then I sat and wondered at the miracles of the human reason. அதாவது மனுஷன் எவ்வளவு, மனுஷனுடைய இந்த புத்தி அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமானது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேள்வி கேட்கிறாங்க, what does Sri Aurobindo mean by the miracles of human reason? In this aphorism, மதர் வந்து அதுக்கு முதல்ல இருந்தே கொண்டு வர்றாங்க பாருங்க. ஒரு பதில் சொன்னாக்கா முதல் வார்த்தையில இருந்து அன்னை பதில் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும். இப்போ இந்த அஃபோரிசம் தேன்னு தான் ஆரம்பிக்குது. அப்போ இங்க வந்து அந்த தேல இருந்து மதர் ஆரம்பிக்கிறாங்க. In this aphorism, by they, Sri Aurobindo means the materialists, the scientists, and in a general way, all those who only believe in physical reality. அந்த அவர்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? இது மாதிரி ஒரு விஞ்ஞானிகள், அதுக்கப்புறம் இந்த உலோகாயுதவாதிகள், இவங்களை தான் அது குறிக்குது. அவங்க எதை மட்டுமே நம்புவாங்க? ஸ்தூலமாக இருக்கும் அந்த உண்மையை மட்டுமே, கண்ணால் காண்பதை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். And consider human reason to be the one infallible judge. அதாவது இந்த மனிதனுடைய புத்தி தான் ஒரு தவறாத ஒரு நியாயவாதி, அவன் தான் ஒரு உண்மையான ஜட்ஜு அப்படிங்கிறத யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்கதான் அந்த தே அப்படிங்கிற வார்த்தையால, அவர்கள் என்ற வார்த்தையால குறிப்பிடுகிறார் அப்படின்னு இங்க சொல்றார். Furthermore, the things he speaks here are all the perceptions that belong to worlds other than the material. அப்போ இங்க வந்து அந்த திங்ஸ்ன்னு அடுத்து சொல்றது, these things அப்படின்னு ஆரம்பிக்கிறார். These things are hallucinations அப்படின்னா அந்த these thingsனா என்னது? He speaks of here are all the perceptions that belong to worlds other than the material. அதாவது நம்முடைய இந்த உலகை சாராத மற்ற உலகங்கள். ஏன்னா இந்த மற்ற உலகங்கள்னா எதுன்னு நமக்கு தெரியாது. பெரும்பாலும் அறிவியல் ஆட்கள்லாம் சொல்ல மாட்டாங்க அது என்னது அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. சில விஷயம் அவங்களுக்கு புலப்படும். இப்போ கணித மேதை ராமானுஜரை பத்தி உங்களுக்கு தெரியும், தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, அவரு என்னவோ ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டு எழுதிக்கிட்டே இருக்காரு இல்ல? எங்க இருந்து வருது? அவருடைய ரீசனிங் மைண்டாலயா வருது. அது என்னவோ ஒண்ணு மேல இருந்து அவரை அதை ஊக்குவிக்குது. அப்ப அவர் பின்னால என்ன சொல்றாரு வசந்தாமா? அது எல்லாமே டிவைன் கொடுக்கறதுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, அது வந்து அந்த ஒரு வேற யாராவது சரியா சொல்லுங்க, புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
அவங்க ராமானுஜம் உங்களுக்கு நாமக்கல்ல இருக்க நாமகிரி தாயார் பிரச்சனை அந்த நாமக்கல் தாயார், அந்த தாயார் வந்து அது வழிகாட்டினதாக அவர் வந்து சொல்றாரு. அவர் வந்து அப்படியே எழுதிட்டே வந்து போறாரு. சோ ஆனா இது என்ன பண்றது, இது இன்னைக்கு வரைக்கும் அந்த வெளிநாடுகள்ல இருக்கிற பல கணித மேதைகளால அதை டிசைஃபர் பண்ண முடியல. இவர் எப்படி இதெல்லாம் எழுதினாரு, என்ன செஞ்சாருன்னு இன்னைக்கு வரைக்கும் அது உபயோகத்துல இருக்கு. சோ இத வந்து மனிதனுடைய இந்த ரீசனிங் மைண்டால வருதா அப்படின்னா அது இல்லவே இல்லை. ஆனா இட் இஸ் ஆல் த பர்செப்ஷன் தட் பிலாங் டு அனதர் வேர்ல்ட். சொல்லுங்க புவனேஸ்வரிமா. அவர் வந்து படுத்துட்டு இருப்பாரு, ஸ்லேட்ல போட்டு பார்த்துட்டு ஸ்லேட்டை பக்கத்துல வச்சுட்டு அப்படி படுத்திருப்பாரு. ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் எழுந்து கட கட கடன்னு ஸ்லேட்ல எழுத ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு அவரே எழுத ஆரம்பிச்சிடுவாரு. சோ இதெல்லாம் வேற எங்க இருந்தோ வருதே தவிர அவர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்வாரு. அவர் வந்து அதை யோசிச்சு அதை எழுதுறது இல்ல அது. சோ அதனால அந்த ரீசனிங் மைண்டால வருவது அல்ல அது. ஆல் தட் one can see with eyes other than the physical, all the experience that one can have in subtle domains, from the sense perceptions of the vital world to the bliss of the divine presence. என்ன ஒரு அற்புதமானது. இப்போ அன்னை அப்படின்னு சொல்லிட்டானாக்க அவங்க வேற ஏதோ ஒரு அன்னையை கூட சொல்லுவாங்க. ஆனா அன்னை அன்பர்களுக்கு யார ஞாபகம் வரும் முதல்ல? மதர் தான். மதர் தான் ஞாபகம் வரும். மதர் ஃபேஸே அப்படி ஞாபகம் வந்துடும். யாராவது அன்னைன்னு சொல்லிட்டு போதும், இல்லாட்டி ஒரு கார்லயோ இல்லாட்டி எதுலயாவது அன்னை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்கன்னா உடனே நமக்கு அப்படியே அன்னையினுடைய அந்த முகமே நமக்கு ஞாபகம் வரும். இதெல்லாம் யாராவது சொன்னாக்கா இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, சட்டுலா நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் அது. ஒரு ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்னு சொன்னாக்க அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கோஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ என்னது பகவான சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இல்ல அந்த அளவுக்கு கூட இல்லாட்டி மிருநாளினி அப்படின்னு யாரையாவது சொன்னானாக்கா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது யார ஞாபகத்துக்கு வருவாங்க? உடனே பகவான் தான் உடனே ஞாபகத்துக்கு வருவாங்க. சோ இது மாதிரி நமக்கு வந்து அந்த சைக்கிக் எக்ஸ்பீரியன்ஸ்லயே அதுலயே நம்ம வந்து அது ஊறி போயிருக்கோம். சோ அதுதான் காரணம். அதனால இந்த கடைசி சென்டென்ஸ்ல அவங்க சொல்றது, சட உலகு தவிர்த்த பிற உலகங்களை சார்ந்த உணர்வு காட்சிகள் தூல கண்கள் அல்லாத வேறு கண்கள் கொண்டு பார்ப்பவை பிராணலோகத்தில் பெறும் உணர்வு காட்சிகள் முதல் இறைவனது சாநித்தியத்தின் ஆனந்தம் வரை உள்ள எல்லா அனுபவங்கள் ஆகியவற்றை தான் இங்க வந்து சொல்றாரு இந்த இடத்துல. ஓகேவா? எல்லா அனுபவங்களும் இறைவனது சாநித்தியம்னா நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு போனா இதுல ஸ்மித் ரோடுக்கு ஒரு தடவை போனேன். அது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு ஸ்மித் ரோடு. ஆனா அங்க உள்ள அது நுழையும் போதே அங்க ஒரு பிரசன்ஸ் அது ஃபீல் ஆகுது இல்லையா? இது மாதிரி பல இடங்கள்ல நமக்கு தோணும். உள்ள நுழையும் போதே ஆகா இது என்னவோ வேற மாதிரி இருக்கு. சாவித்ரி பவன் அந்த சைடு கிராஸ் பண்ணாலே இது ஏதோ வேற ஒரு உலகம் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் நம்முடைய அக அனுபவங்கள் இல்லையா? சோ அடுத்த பேரா யாராவது வாசிக்கிறீங்களா? அம்மா சிவசாமி அம்மா வந்து ஒரு 10 minutes முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க 2-3 வாட்டி. யாரு யாரு? சிவசாமி அம்மா. சிவசாமி இல்ல சூரியகுமாரி அம்மா. சூரியகுமாரியா? யாரு சொல்லுங்கம்மா, நான் கவனிக்கல. சாரி. சூரியகுமாரி அம்மாவா? சிவசாமி சிவசாமின்ற பேர்ல லாகின் ஆவாங்கல்ல? ஆமாமா சூரியகுமாரி அம்மா சார் பேர்ல வரும். சூரியகுமாரி லைன்ல இருக்கீங்களாமா? இருக்குங்க இருக்குங்க இருக்குங்க. சொல்லுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? இல்ல அந்த அதுக்கு மாயத் தோற்றங்கள்னு சொல்ல வந்தேங்க. அப்புறம் நீங்க சொன்னதுனால நான் விட்டுட்டேன். சரி. அந்த ஹலூசினேஷன்ங்கிறது மாய தோற்றம். ஆமாங்க, ஹலூசினேஷன். ஓகே, நன்றி அம்மா. லைஃப் டிவைன்ல இது இந்த தலைப்புல ஒரு இது இருக்கல்லங்கம்மா. அது எதுல? இந்த ஹாலுசினேஷன். அது ஹாலுசினேஷனே ஒரு சாப்டர் ஹெட்டிங்கா வருது. லைஃப் டிவைன் லைஃப் டிவைன்ல தானே? ஆமாமா வருது. அதுல வருது. சிந்தசிஸ்ல கூட இத பத்தி பேசுறாரு. நிறைய இருக்கு இது. ஆனா முக்கியமா வந்து எல்லாரும் ஒரு உதாரணம் காட்டுறது தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ்ல இருந்து எடுத்துதான் சொல்றாங்க. அன்னையினுடைய இந்த விளக்கத்தை தான்
நிறைய பேர் இதை உபயோகப்படுத்துறாங்க. இன்னைக்கு நான் பார்த்தேன் பல இடங்கள்ல இந்த நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த 13, 14, 15 இந்த 3 அஃபோரிசத்தை தான் ஒரு உதாரணமா காட்டுறாங்க இந்த ஹலோசினேஷனுக்கு. ஏன்னா லைஃப் டிவைன் கொஞ்சம் சிரமமா இருக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு இல்லையா, ஆனா அன்னை வந்து இங்க தெளிவா இதை சொல்றதுனால இதை உதாரணமா காட்டுறாங்க. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. சோ அடுத்து படிங்க லக்ஷ்மி அம்மா, படிங்க. Okay, thank you, ma'am. It was while discussing these and other similar things that Sri Aurobindo was told that they were hallucinations. When you look up the word hallucination in the dictionary, you find this definition: morbid sensation not produced by any real object, objectless perception. Sri Aurobindo interprets this, or puts it more precisely, a subjective or physical experience which corresponds to no objective or no physical reality. There could be no better definition of this phenomenon. சைக்கிக்கல்னு இருக்க மாதிரி இருக்குமா? Pardon? அந்த முந்தின லைன் a subjective or psychical experience. Sorry, subjective or psychical experience which corresponds to no objective or no physical reality. There could be no better definition of these phenomena of the inner consciousness, which are most precious to man and make him something more than a mere thinking animal. Human reason is so limited, so down to earth, so arrogantly ignorant that it wants to discredit by a pejorative word the very faculties which open the gates of a higher and more marvelous life to man. In the face of this obstinate incomprehension, Sri Aurobindo wonders ironically at the miracles of the human reason, for the power to change truth into falsehood to such a degree is certainly a miracle. 5th January 1960. Thank you, ma. Thank you. தமிழ்ல யாராவது வாசிங்க. நான் படிக்கட்டுமாமா? படிங்கம்மா. இவற்றையும் இவை போன்ற பிறவற்றை பற்றி விவாதிக்கும் போதுதான் அவை மருட்காட்சிகள் என்று ஸ்ரீ அரவிந்தரிடம் சொன்னார்கள். மருட்காட்சி, ஹலூசினேஷன் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் என்று நீ அகராதியில் பார்த்தால், உண்மையாக உள்ள எந்த பொருளாலும் ஏற்படாத நோய் மனநிலை சார்ந்த உணர்ச்சி, புறப்பொருள் இல்லாது ஏற்படும் உணர்வு காட்சி என்று கொடுத்திருக்கும். ஸ்ரீ அரவிந்தர் அதற்கு விளக்கம் தருகிறார், அல்லது அதிக துல்லியமாக பொருள் தருகிறார். புறப்பொருள் சார்ந்த அல்லது தூல பொருள் சார்ந்த மெய்மை தொடர்பில்லாமல் அக உணர்வுக்குரிய அல்லது உளவியல் சார்ந்த அனுபவம். அக உணர்வின் இந்த நிகழ்ச்சிகளுக்கு இதைவிட சிறந்த பொருள் வரையறை கொடுக்க முடியாது. இவை மனிதனுக்கு மிகவும் விலை மதிப்புடையவை. வெறும் சிந்திக்கும் விலங்காக மட்டும் இல்லாமல் இதைவிட உயர்ந்தவனாக அவனை ஆக்குவது இவைதான். மனிதனுடைய பகுத்தறிவு மிகவும் குறுகிய எல்லைகள் உடையது. முழுவதுமாக நடைமுறை விளைவையே கருதுவது, இருமாப்பு கொண்ட அறியாமை உடையது. அவற்றிற்கு இழிவுபடுத்தும் ஒரு பெயரை கொடுத்து எந்த திறன்கள் மனிதனுக்கு உயர்ந்த அற்புதமான ஒரு வாழ்வின் வாசல்களை திறக்குமோ அவற்றை நம்ப மறுக்கிறது. இந்த பிடிவாதமான அறியாமையை பார்க்கும்போது ஸ்ரீ அரவிந்தர் பகுத்தறிவு நிகழ்த்தும் அற்புதங்களை எண்ணி வியக்கிறார். வஞ்ச புகழ்ச்சியாக உண்மையை அந்த அளவிற்கு பொய்மையாக மாற்றக்கூடிய ஆற்றலை ஒரு அற்புதம் என்றுதானே சொல்ல வேண்டும். 5 ஜனவரி 1960. மனிதர்களால எல்லாமே செய்ய முடியும் இல்லையா, எதை வேணா எப்படி வேணா மாத்திரலாம். மனிதனுடைய மனம் அது போன்றது இல்லையா. இவற்றையும் இவை போன்ற பிறவற்றையும் பற்றி விவாதிக்கும் போதுதான் அவை மருட்காட்சிகள் என்று ஸ்ரீ அரவிந்தரிடம் சொன்னார்கள். யாரு? இது மாதிரி அறிவியல் அறிஞர்கள், இவர்கள்லாம் வந்து இது மாதிரி இது வந்து ஒரு மனநோய் அப்படிங்கிற அளவுக்கு அதை சொல்லிட்டாங்க. மருட்காட்சி என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் என்று நீ அகராதியில் பார்த்தால், சோ இத வந்து இப்ப டிக்ஷனரி மீனிங் அதை பார்த்தானாக்க என்ன ஆகும்,
உண்மையாக உள்ள எந்த பொருளாலும் ஏற்படாத நோய் மனநிலை சார்ந்த உணர்ச்சி. இததான் இந்நேரம் வரைக்கும் ராதாராணி இவங்கெல்லாம் சொன்னாங்க. அப்போ அது வந்து ஒரு சில இது மெடிசன்ஸ்னாலயோ இல்லாட்டி இது மாதிரி நோய்கள்னாலயோ வருகிற சில சமயம் அந்த காய்ச்சல் முடிஞ்ச உடனே வரும். யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கா? ரொம்ப தீவிரமா காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹலூசினேஷன் வரும், இல்லாட்டி காய்ச்சல் இருக்கும் போதே வரும். பாத்துருக்கோமா? பேஷண்ட்டுகள்கிட்ட பாத்திருக்கோம். டெலிரியம் வந்தா அவங்களுக்கு நிறைய விஷன்ஸ் தெரியும், என்னெல்லாமோ வளருவாங்க. ஆமா ஆமா, அது இருக்கிற மாதிரியே பிலீவ் பண்ணுவாங்க. ஆமா, எனக்கு ஒரு தடவை தோணி இருக்கு, எல்லாம் தலைகீழா தொங்கும் முடியாம. இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குற மாதிரி சீலிங்ல நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் சீலிங் வந்து தரையா இருந்து நம்ம நடந்தா எப்படி இருக்கும் அப்படி தெரிஞ்சது ஒரு தடவை. ஒரே ஒரு முறைதான். அது வந்து ரொம்ப ஓவரா அந்த ஃபீவர் இருக்கும்போது. சோ இது வந்து இதனால ஏற்படுவது இந்த மனநிலை சார்ந்த உணர்ச்சி புறப்பொருள் இல்லாது ஏற்படும் உணர்வு காட்சி என்று கொடுத்திருக்கும். ஸ்ரீ அரவிந்தர் அதற்கு விளக்கம் தருகிறார். இது வந்து டிக்ஷனரி மீனிங். ஆனா பகவான் என்ன சொல்றாரு? அல்லது அதிக துல்லியமாக பொருள் தருகிறார். புறப்பொருள் சார்ந்த அல்லது தூலப்பொருள் சார்ந்த மெய்மை தொடர்பில்லாமல் அக உணர்விற்குரிய அல்லது உளவியல் சார்ந்த அனுபவம். இது வந்து நம்ம ஏன் எதுக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பகவானுக்கு வந்து ஒரு காட்சி, எல்லாமே இந்த உலகம் எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு காட்சி அவருக்கு தெரிஞ்சது. அது எங்க நடந்தது அவருக்கு யாராவது சொல்ல முடியுமா? இது எல்லாம் ஒரு இது ஸ்கிரீன்ல போற இது மாதிரி, ஒரு பிலிம் ஸ்கிரீன்ல போற இது வந்து திரைப்பட காட்சி மாதிரி அப்படின்னு பகவானுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. சொல்லுங்க சண்முகப்பிரியா. அம்மா சினிமாட்டோகிராஃபின்னு சிந்தசிஸ்ல வருதுமா? இல்ல, அவருக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டது. எந்த இடத்துல அவருக்கு அது நடந்தது? இந்த ஆன்மீக அனுபவம் எப்ப நடந்தது? அலிப்பூர் ஜெயில்லைங்களாமா? அது இல்ல, இன்னொரு இடத்துல மும்பைல அவர் ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருந்த போது மாடியில் நின்று அவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்ப வேக வேகமா ஜனங்கள் போறது, வாகனங்கள் போவது, இது எல்லாம் வந்து ஒரு திரை காட்சிகள் போல ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. இத நீங்க படிச்சு பாருங்க. ஸ்ரீ அரவிந்தோட அந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல இது ஒரு முக்கியமான அனுபவம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாயை, இந்த உலகமே மாயை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அத்வைத சித்தாந்தம் மாதிரி இது வந்து அவருக்கு ஏற்பட்டது இல்லையா? அப்போ இது வந்து ஒரு அக உணர்வினால் ஏற்படுகிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு சைக்கிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சைத்திய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து அது சும்மா வெறும்னா எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு இல்லை. ஆனா அது நிஜமாகவே அது ஒரு காட்சி போல அவருக்கு வந்து திரைப்பட காட்சி போல அது எல்லாம் தெரிஞ்சது. நாம சொல்றோம்ல உலகமே ஒரு என்ன நாடக மேடை, நாம நடிகன் அப்படி இப்படி எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் சும்மா வாயால சொல்றோம். ஆனா அதே சமயம் அதுவே ஒரு அனுபவமாக பெறும் பொழுது அதனுடைய லெவல் வேற இல்லையா? சோ அததான் இங்க சொல்ல வர்றாங்க. புறப்பொருள் சார்ந்த அல்லது தூலப்பொருள் சார்ந்த மெய்மை தொடர்பில்லாமல் அக உணர்விற்குரிய அல்லது உளவியல் சார்ந்த அனுபவம். அக உணர்வின் இந்த நிகழ்ச்சிகளுக்கு இதைவிட சிறந்த பொருள் வரையறை கொடுக்க முடியாது. இதை விட பெட்டரா யாராலையும் இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பகவானை தவிர. இவை மனிதனுக்கு மிகவும் விலை மதிப்பு உடையவை. இது உண்டா இல்லையா? நமக்கு வந்து பல அனுபவம் இது போல ஏற்பட்டிருக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அது போல ஏதோ நடந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பகவானுடைய பர்த்டே அன்னைக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, பகவானுடைய பர்த்டே அன்னைக்கு காலையில வந்து மாத்திருமந்திர் போயிட்டு பான்ஃபயர் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சாவித்திரி பவன் போறேன். ஒரு சாதாரண சொன்னேன்னு நினைக்கிறேன் நானு, ஒரு இந்த கலர் ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். When I went to my room, my desk, I saw a flower of the purple color. அப்போ வந்து அது இந்த அனுபவம் இது வேற மாதிரி இல்லையா? இது வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போது ஓகே, உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கு.
ஆனா நான் அதை காட்சியாக பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும் இல்லையா? சோ இதுதான் அந்த அக அனுபவம் அப்படிங்கிறது. இதுதான். இதை வந்து வார்த்தைகளால விளக்க முடியாது. அன்னைக்கு பார்த்த உடனே ஓ பகவான் நம்மளோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா அது மாதிரி ஒரு பூவை வந்து பார்த்ததே இல்லை இது வரைக்கும் சாவித்திரி பூ. தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். சோ அதுவும் ஒரு அடிஷனல் இது. அதனாலதான் அதை வந்து முக்கியமா சொல்ற மாதிரி ஆகுது. சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து அனுபவங்கள் நமக்கு. அப்போ இவை மனிதனுக்கு மிகவும் விலை மதிப்புடையவை. வெறும் சிந்திக்கும் விலங்காக மட்டும் இல்லாமல் அதை விட உயர்ந்தவனாக அவனை ஆக்குவது இவைதான். இது போல சின்ன சின்ன அனுபவங்கள் தான் நம்ம வந்து மிகவும் உயர்ந்தவனாக ஆக்குகிறது. மிகவும் என்னது மனிதநேயம் உள்ள மனிதனாக, இல்லாட்டி எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கும் தன்மையுடையவர்களாக அப்படிதான் நமக்கு இதாகுது இல்ல. ஒரு நாள் இங்க வந்து ஒரு பறவை வித்தியாசமா கத்துச்சுன்னா நமக்கு என்ன தோணும்? ஐயோ இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு தோணும். இல்லாட்டி அதனுடைய அந்த சவுண்டே அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அதனுடைய அந்த துயரம் வந்து லேசா நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்குது. அதுதான் காரணம். சோ இதெல்லாம் வந்து சில அனுபவங்கள். மனிதனுடைய பகுத்தறிவு மிகவும் குறுகிய எல்லைகள் உடையது. முழுவதுமாக நடைமுறை விளைவையே கருதுவது. அதனால என்ன பலன் கிடைக்கும், இதை செஞ்சா என்ன நடக்கும், இது புத்திசாலித்தனமா நான் இதை செஞ்சுட்டேன் அதனால ஜெயிச்சுட்டேன். ஆனா ஆன்மீகத்துல இது மாதிரி எப்பயுமே நடக்கவே நடக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அன்னை நமக்கு என்ன தருகிறாரோ அதுதான். அவற்றிற்கு இழிவுபடுத்தும் ஒரு பெயரை கொடுத்து எந்த திறன்கள் மனிதனுக்கு உயர்ந்த அற்புதமான ஒரு வாழ்வின் வாசல்களை திறக்குமோ அவற்றை நம்ப மறுக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீ அரபிந்தோ, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், பரோடா மகாராஜா ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு. அப்போ அவருக்கு தங்க இடம், அப்புறம் அவருக்கு வந்து கூட்டு வர்றதுக்கு வண்டி, வேலைக்காரர்கள், எல்லா விஷயமும் அவர் கொடுத்தாரு. அப்ப அதை விட்டுட்டு அவர் ஏன் வந்து நாட்டு விடுதலைக்காக போகணும்? அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு 150 ரூபாய் பாதி சம்பளம் உள்ள ஒரு முதல்வர் வேலைக்கு ஏன் போகணும்? இல்லாட்டி இந்த நாட்டுக்காக ஏன் உழைக்கணும்? கடைசியில அவர் எழுதுறாரு அவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் நோட்ஸ்ல, இன்னைக்கு வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 1920 வரைக்கும், அன்னை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை எல்லாம் மாறுது. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய, நான் எத்தனை வயதாகுது அப்போ, 48 வயதாகுது. 1920 அவருக்கு 48 வயதாகுது. சிறு வயதுல இருந்து இன்று வரை நான் பட்ட கஷ்டங்கள் தான் ஏராளம் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ ஒரு நாள் அந்த பைசா அதிகமா இருக்கும் போதும் அவரால் அது ஒரு இதுவா இருக்க முடியல. அதுக்கப்புறமும் இதே நிலைமைதான், நாட்டுக்காக போராடுவது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரவங்களுக்காக இறைவனுடைய ஆணைப்படி பாண்டிச்சேரிக்கு வந்தது. அப்புறம் சந்திரநாகூர்ல தங்கி இருந்தது. அந்த சந்திரநாகூர்ல தங்கி இருந்ததெல்லாம் அந்த எபிசோட் பின்னாடி வரும். அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி தங்கி இருந்தார், எந்த சூழ்நிலையில இருந்தார், எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம். இவர் வந்து ஒரு தீவிரவாதி, இவர் அதிகமாக தேடப்படுபவர், த டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டவர் பகவான். அப்போ இவர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு தேடுறதுதான் அவங்களுடைய முதல் வேலையே. அது மாதிரி இருக்கிற ஒருவருக்கு ஒருத்தர் வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்கிறாருன்னா அப்போ எப்படி இருக்கும்? சோ இது மாதிரி பல விஷயங்கள். அப்போ அது வேறு ஒரு பெரிய ஒரு வழிக்கு அது வந்து அவரை இட்டு செல்கிறது. அதை நம்ம வந்து எப்பயுமே இந்த புத்தியால அதை வந்து செய்ய முடியாது. இந்த பிடிவாதமான அறியாமையை பார்க்கும்போது ஸ்ரீ அரவிந்தர் பகுத்தறிவு நிகழ்த்தும் அற்புதங்களை எண்ணி வியக்கிறார். அப்போ ஆமா, மனிதனுடைய இந்த ரீசனிங் மைண்ட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய அற்புதம் தான். வஞ்ச புகழ்ச்சியாக உண்மையை அந்த அளவிற்கு பொய்மையாக மாற்றக்கூடிய ஆற்றலை ஒரு அற்புதம் என்று தானே கூற வேண்டும். இப்படி போனா இப்படி வந்துரும், இது இதாயிடும் அதாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தி அவ்வளவு தூரம் சொல்றத நாம வந்து கேட்கிறோம். சோ அததான் வந்து அவர் வியக்கிறார். அது வந்து ஒரு மிரக்கல் அப்படின்னு அவரு சொல்றார். அடுத்த வாரம் அடுத்த அபோரிசம் படிக்கலாம். இதுவும் இந்த ஹலூசினேஷனை பத்தி தான். இன்னும் ஒரு 2 இது 14, 15 ரெண்டுமே அதை பத்தி தான் வருது. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. அதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க ராமலட்சுமி, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா ராமலட்சுமி. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மியூட்ல வச்சிருக்கீங்களா?